தங்கத்தினுடைய விலை இப்போ ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? உலக நாடுகள் முழுமையும் தங்கத்தினுடைய விலை ஏறிட்டு இருக்கு. இந்தியாவிலும் ரொம்ப அநியாயமா ஏறி இருக்கு, ரொம்ப அதிகமாயிடுச்சு. 50,000 ரூபாய்க்கு மேல ஒரு பவுனுக்கு ஏறி இருக்குல்ல. இதுக்கு யாரு காரணம் அப்படின்னுட்டு இங்க ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே அரசியல்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? மோடி தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஜப்பான்ல ஏறி இருக்கிறதுக்கு யாரு காரணம்? ரஷ்யாவில் ஏறினதுக்கு யாரு காரணம்? எல்லா இடமும் ஒரே விலை தான். இங்கிலாந்துல ஏறினதுக்கு யாரு காரணம்? எல்லா இடமும் தங்கம் ஒரே விலை தான். அப்போ அது உலக மார்க்கெட்டு, அதுக்கு இந்திய அரசாங்கம் காரணமே கிடையாது. இந்த அறிவு கூட இல்லாதவங்க நிறைய பேர் பட்ஜெட்டை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம பட்ஜெட்டை பற்றி நம்ம இப்போ சொல்லணும்னா என்னன்னா, இது 13வது பட்ஜெட்டு. அந்த 13 பட்ஜெட்டு தொடர்ந்து போடப்பட்டு இருக்கிறது. 2014 இருந்து நான் சொல்றேன். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தை நான் கணக்கில் எடுத்துக்கல. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் சுய உதவி குழுக்கள் கொண்டு வரப்பட்டது, தங்க நாற்கர சாலைகள் போடப்பட்டது, அணுகுண்டு வெடிக்கப்பட்டது. அதை நான் சொல்லல. இப்ப 2014 இருந்து இது 13வது பட்ஜெட். இந்த தொடர் பட்ஜெட்டுகளின் காரணமாக 25 கோடி இந்தியர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து மேல வந்திருக்காங்க. பெண்கள் இருக்காங்க இல்லையா, சுய உதவி குழுவில் இருக்கிற பெண்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வட்டியே இல்லாத கடன் கொடுக்கறாங்க. எதுக்கு? தொழில் செய்ய. அந்த பெண்களுக்கு மாவட்டத்துக்கு ஒரு தங்கு விடுதியை கட்டி தருவது என்று இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆழ்கடல்ல இருந்து மீன் பிடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வரி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நாட்டில 52 கோடி முத்ரா வங்கியினால கடன் வாங்கினவங்க இருக்காங்க. 52 கோடி. தமிழ்நாட்டில் 5 கோடியே 80 லட்சம் பேர் இருக்காங்க முத்ரா வங்கியால கடன் வாங்கினவங்க. அப்ப முத்ரா வங்கினா என்ன? முத்ரா வங்கினா செக்யூரிட்டி இல்லாம கடன் கொடுக்கறது, கேரண்டி இல்லாம கடன் கொடுக்கறது. அதை மத்திய அரசு தான் கொடுக்குது. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த கடன்ல நாடு முழுமையும் 52 கோடி, தமிழ்நாடு 5 கோடியே 80 லட்சம் பேர் அந்த கடனை வாங்கியிருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க? உற்பத்தி பண்றாங்க. நாடு பூராவும் 80 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குது. 80 லட்சம். அதுல 12,000 தமிழ்நாட்டில் இருக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணக்கூடிய நிறுவனங்கள். மத்திய அரசு உதவி செஞ்சு முதலீடு கொடுத்து அதை இளைஞர்கள் செய்கிறாங்க. அந்த மாதிரி நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? உற்பத்தி பண்றாங்க. இவங்கெல்லாம் உற்பத்தி பண்றதை எங்க விற்பனை பண்றாங்க? வெளிநாடுகள்ல விற்பனை பண்றாங்க, ஏற்றுமதி பண்றாங்க. அப்ப இவங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ண போகும்போது ஏற்றுமதிக்குன்னு ஒரு வரி இருக்கும்ல, அந்த வரியை குறைச்சிருக்காங்க, நீக்கி இருக்காங்க மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல. அப்போ நாடு உற்பத்தி பண்ணுது, வெளியில விற்பனை பண்ணுது, நாடு பணக்கார நாடா மாறுது. அதுக்கு உதவக்கூடிய வகையில இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. ஆழ்கடல்ல மீன் பிடித்து கொண்டு வர்றதுக்கு கலால் வரி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கொடிய நோய், புற்றுநோய் போன்ற 17 வகையான நோய்களுக்கான மருந்தை இறக்குமதி செய்யறதுக்கான வரி நீக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மின்சாரம் எல்லாருக்கும் தேவைதான், எல்லாருக்கும் மின்சாரம் தேவை. அதுக்கு நிலக்கரி மண்ணை தோண்டி எடுக்கலாம், அல்லது மண்ணுக்குள்ளாடி இருந்து பெட்ரோலியத்தை எடுத்து அதுல இருந்து நம்ம மின்சாரம் கொண்டு வரலாம். ஆனா அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் நல்லது இல்ல. சூரிய சக்தியில தான் மின்சாரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத உலகுக்கே போதித்தது இந்தியா. நரேந்திர மோடி தான் அதை எடுத்து சொன்னாரு. இன்றைக்கும் இந்த சூரிய சக்தியினுடைய உலக கூட்டமைப்பினுடைய தலைமையாக நம்முடைய இந்திய அரசாங்கம் தான் இருக்குது இன்றைக்கும். அந்த சூரிய தகடுகள் இருக்குல்ல, அதுல மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு சோடியம்ங்கிற பொருள் தேவைப்படுது. அந்த பொருளை நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண வேண்டி இருக்கு. அப்போ அதை ஸ்டார்ட் அப் நிறுவனமா அதை செய்யற நிறுவனங்கள் ஏராளம் இருக்குது நம்முடைய இந்திய தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த நிறுவனங்கள் இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த சோடியத்துக்கான வரி விலக்கப்பட்டிருக்கிறது, குறைக்கப்பட்டிருக்கிறது. இம்மாதிரி இந்தியா முன்னேறி கொண்டு இருக்கிறது. பொருளாதார வல்லரசு என்கின்ற இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த வழியிலே 13வது பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் உதவக்கூடிய வகையிலே இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இருக்கிறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசும் மத்திய அரசு ரெண்டுக்கும் என்ன ஒப்பீடு? அது மேல் அதிகாரி மையம், இது கீழ் அதிகாரி மையம். அது தலைமை அலுவலகம், இது கிளை அலுவலகம் மாதிரி. அப்போ அந்த தலைமை அலுவலகத்தோட ஒத்துதான் கிளை அலுவலகம் செயல்படணும். ஆனா இங்க இருக்கிறவங்க நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம், நாட்டையே நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க திருடுறதே குறிக்கோளா இருக்கிறாங்க. ஒத்துக்காதது ஒண்ணு, திருடுறது 2வது. இந்த 2ம் திமுக கிட்ட இருக்குது.
அதனால தமிழ்நாட்டில் இருக்கிறத நம்மெல்லாம் இந்தியர்கள் தான், நமக்காக பட்ஜெட் போட்டிருக்காங்க தான், அதில் பயனடைந்தவர்கள் இங்கேயும் இருக்காங்க தான். முத்ரா வங்கியில் கூட 5,80,00,000 பேர் பயனடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கூட 12,000 பேர் துவக்கி இருக்க தான் செய்கிறாங்க. தொழிலதிபர்கள் உருவாகி இருக்கிறாங்க. அந்த 25 கோடி வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்கெல்லாம் இப்போ வசதியானவர்களா மாறி இருக்காங்களே, அதுல ஒரு 4-5 கோடி தமிழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இருந்தாலும் கூட இங்கே திருடர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பணம் சம்பாதிக்கிறதே நோக்கமாக கொண்டிருக்கிற காரணத்தினால நம்முடைய முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது. அதனால நம்ம திமுக அரசை எப்போ தூக்கி எறிகிறோமோ அப்போதான் மத்திய அரசினுடைய பயன்கள் நமக்கு முழுமையா வந்து சேரும். இது 13வது பட்ஜெட்டு, 14வது பட்ஜெட்டு வர்றதுக்கு முன்னாடி இங்க தேர்தல் வருது. அந்த தேர்தலில் இந்த திமுகவை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம்னா மத்திய அரசினுடைய இன்னும் பல நல்ல திட்டங்கள் நம்மை வந்து அடையும். வணக்கம்.